என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் சூத்திரதாரி அப்படின்னா அது நான் மாண்யவர் கன்ஷிராம் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை மாதிரி எல்லாம் அரசியலை தந்திரமா பயன்படுத்தினது யாருமே கிடையாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு திரிசங்கு நிலைன்னு சொல்லுவாங்க. தொங்கு சட்டமன்றங்கள்னு சொல்லுவாங்க. அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு அது தெரியும். அந்த தொங்கு சட்டமன்றங்களை யூட்டிலைஸ் பண்றது கன்ஷிராம் அவர்கள் மிக சாதுரியமா நிகழ்த்தி காட்டினார். அதாவது தனக்கு நேர் எதிரியான பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க தேர்தலுக்கு பிறகு. அப்ப கன்ஷிராம் ஐயா என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆதரவு தரும், ஆனா முதல் 2 வருஷம் நாங்க தான் முதலமைச்சரா இருப்போம் அப்படின்னு சொன்னதும், அடுத்த 2 வருஷம் நீங்க இருங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி உத்தரப்பிரதேச முதல் 2 வருஷம் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி செய்யறாங்க. அப்ப அடுத்த 2 வருஷம் வருது, இவங்க டர்ன் வருது. அப்ப பாரதிய ஜனதாவை எப்படியாவது கழட்டி விடணும், பிஜேபி ஆதரிக்கவும் கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு தலைவரு. பிஎஸ்பியோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார கையில எடுக்கிறார். பெரியார் எந்த மண்ணில இருந்து விரட்டப்பட்டாருன்னு சொல்லப்படுகிறதோ அதே மண்ணுல அதுவும் 3 நாள் பெரியார் மேளாவை தேசிய அளவுல 1/4 கோடிக்கு மேலான மக்களை திரட்டி அரசு விழாவாக நடத்தி காட்டியிருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றுல பெரியாருக்கு இனி யாரும் இப்படி செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். பிஜேபி வந்து கெஞ்சுறாங்க, நீங்க வேணா மீதி இருக்கக்கூடிய 2 வருஷம் கூட ஆட்சி செய்துக்கோங்க, வேணா அம்பேத்கர் கூட விழா எடுத்துக்கோங்க, ஆனா பெரியாருக்கு விழா நடத்தாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு கன்ஷிராம் அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை வழி தலைவர் பெரியார், கொள்கை வழி தலைவர் பெரியார், அதனால அரசு விழாவா நடத்துவோம்னு திட்டவட்டமா சொல்றாரு. இவ்வளவு ஏன் ஆசிரியர் வீரமணி கூட என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க அதிகாரத்தை விட்டுறாதீங்க, பெரியார் மேல எல்லாம் வேணாம், இப்படி ஒரு அதிகாரத்துக்கு முதல் முறையா ஒரு தலித் பெண் வந்திருக்கிறாங்க, இதை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கன்ஷிராம் அவர்களும் என்ன சொன்னாரு தெரியுமா, நமக்கு என்ன கொள்கையோ அதைத்தான் நாம நடைமுறைப்படுத்தணும், அதிகாரத்துக்காக கொள்கையெல்லாம் விட முடியாது, அதிகாரம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், அதுக்காக கொள்கையை விட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதை பொறுக்க முடியாத பிஜேபி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க, ஆட்சியை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களை பயன்படுத்தி நாம அதிகாரத்துக்கு வந்தோம், அதன் மூலமா பெரியாருக்கு தேசிய அளவுல விழா எடுத்தோம், மேலா நடத்தணும். இதுதான் அரசியல் தந்திரம்.